உங்கள் நாடு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எங்கள் அம்மா ஸ்டைலில் பண்ணலாமா? அதுக்கு வந்து 2 டம்ளர் அரிசி 1 டம்ளர் பருப்பை ஊற வச்சுக்கோங்க. நான் ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். இப்போ குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே கடுகு, ஜீரகம் 1 ஸ்பூன், பூண்டு ஒரு 6-7 பல், 2 கையளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு வரமிளகா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 3 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிச்சு வரட்டும். இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு 1.25 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண சாம்பார் தூள் இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அரிசியும் பருப்பும் நம்ம வந்து 3 டம்ளர் எடுத்துருக்கோம். ஸோ 6 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததும் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம வந்து மல்லித்தலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததும் நம்ம குக்கரை மூடி போட்டு 4 விசில் போல் விட்டு இறக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான அரிசி பருப்பு சாதம் ரெடி. இதுக்கு சைடிஷாக ஊறுகாய், வடகம், சட்னி அந்த மாதிரி எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சூடான சாதத்தில் நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக